வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரசு இந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் நேற்றே போஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது. பட் இங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்கள் எல்லாம் வந்து நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. எடிட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிடி கேடி தான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து ஹெச்டிடி கேடின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் இது ஆக்சுவலாக வந்து ஒரு டிவிடி கேடி. இது தெரியாமல் வந்து நான் இதை வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நோட்டே பண்ணேன் இது வந்து டிவிடி கேடி அப்படின்ட்டு. ஸோ சரியான பல்ப் வந்து வாங்கிட்டேன். ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்டு வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பழைய லேப்டாப்லலாம் இந்த டிவிடி கேடி வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பாட்டு ஏற்றுறது, படம் ஏற்றுறதுலாம் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரோபோவை பாருங்களேன். இந்த ரோபோ வந்து வேற லெவலாக இருக்கா. பக்காவா வந்து கை கால்லாம் வந்து அசைக்க முடியுது. இதுக்கு வந்து ரிமோட் இருக்கும் போல. ஆக்சுவலாக இந்த ரோபோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோபோ விஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து 2013 அந்த காலகட்டத்தில் வந்த ரோபோட்டு. இதுக்கு ஒரு ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட் இவர்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக இந்த ரோபோ வந்து சரியான வெயிட்டாக இருந்தது. அதை பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு நோக்கியா ஃபோன் வந்து இருந்தது. இந்த ஃபோனை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஃபோனை தொலைச்சிட்டேன் அப்படின்றதுக்காக இந்த ஃபோனை தான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஏன்னா இது ரொம்ப ஓல்டு மாடல் ஃபோன் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்க ஆப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு டேப் மாதிரி இருந்தது. சரி எடுத்து பார்த்தா வந்து அது கிண்டில்னு சொல்லிட்டு போட்டுருந்தது. ஆனால் கிண்டில் வந்து பேப்பர் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நார்மல் டிஸ்பிளே இருக்குது. என்ன கலன்னு தெரியல. ஆனால் ரொம்ப வாட்டர் டேமேஜ் இருந்தது. ஸோ அதனால் அங்கேயே வச்சுட்டேன். அப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி லேப்டாப் வந்து இருந்தது. அது வந்து ஓல்டு கான்ஃபிகரேஷன். ஸோ அதனால அதை அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து வேற கடைக்கு மூவ் ஆயிட்டேன். இந்த கடையில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து PS3 கேசட்டு கில் ஜோன் 3ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த கேம் பற்றி எனக்கு பெருசாக தெரியல. ஸோ அதனால அதை பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தது. இது வந்து பழைய கிராஃபிக்ஸ் கார்டு போல ரேடியன் ATIன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதை திருப்பி பார்த்தா ஃபுல்லாக வந்து ரஷ்ட் ஆயிருந்தது. பயங்கரமாக தூசி படிஞ்சு போயிட்டு அந்த பின்ஸ்லாம் வந்து ரொம்ப துரு பிடிச்சிருந்தது. இதை எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட்டு தான். ஆனால் இதை டெக்னீஷியன்ஸ்லாம் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பேருக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் டிஸ்க்காக வந்து வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட்டு. ஆக்சுவலாக நல்ல கம்பெனி எடுத்துன்னு நினைக்கிறேன். பார்த்தா வந்து IBM பிராண்ட் வந்து போட்டுருக்குது. IBMோட ஹார்ட் டிஸ்க்கை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நல்லா வெயிட்டாக இருந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. சரி நமக்கு இது தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே வச்சுட்டு பக்கத்து கடையில் பார்த்தா இதோட பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இருந்தது. இதனால் தூக்கி வீடியோ கூட எடுக்க முடியல. அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தது. நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. அவர்கிட்ட நான் ரேட்டு கேட்க முடியல. ஏன்னா பக்கத்தில் ஒரு அண்ணன் லேப்டாப் வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்காக அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எனக்கு கண்டிக்கவே இல்லை அவர். ஸோ அதனால இதை மட்டும் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வேற கடைக்கு மூவ் ஆயிட்டேன். அப்புறம் இந்த டிவைஸ் வந்து பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு தான் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னான். இது வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து அவர் காதில் மாட்டிக்கிட்டு என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அந்த சீன்ல வர மிஷின் அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு இதை ஃபர்ஸ்ட் கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். எனக்கு இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஐடியாவே இல்லை இது அந்த மாதிரி மிஷினாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துலேயே வந்து நாப்ல வந்து ஃப்ரீக்வன்சி அப்புறம் இன்டென்சிட்டி அப்புறம் டெசிபல்ஸ்லாம் வந்து வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்தா வந்து கன்ஃபார்ம் பண்ண ஒருவேளை அந்த மிஷினாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது என்ன மிஷின் அப்படின்ட்டு. இந்த டிவி வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பழைய காலத்து டிவி போல. இந்த மாதிரி டிவிலாம் நான் நேரில் பார்த்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இந்த ஆண்டனா பார்த்தோன்னா எனக்கு ஒருத்தரோட ஃபேஸ் தான் வந்து ஞாபகம் வந்துடும். இந்த 8051 போர்டு வந்து பாருங்க. இது ஆக்சுவலாக கஸ்டமைஸ் பண்ண போர்டு போல. யாரோ கஸ்டமைஸ் பண்ணி இது ரெண்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா டீட்டெயிலிங்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து 0 PCB வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்டர்னலாக ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதிலே வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து சால்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் போல. இதை டிசைன் பண்ணவங்க ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இதை வாங்கணும்னு ஆசை தான். ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி 8051 போர்டு வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை வாங்கி நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் இங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 Lenovo E425 லேப்டாப் வந்து வாங்கியிருக்கோம். என் கையில் ஒன்று இருக்கா, என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கையில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். 2 லேப்டாப்பும் சேர்த்து 4000 ரூபாய். இது கண்டிஷன் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும் ஆனாவதா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று வந்து வாங்கணும். இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அப்போ இதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த கையோட இந்த லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப தூசியாக இருந்தது. அதனால தான் வந்து ஓப்பன் பண்ணேன். ரேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா HDD எல்லாமே வந்து உள்ளே இருந்தது. நல்ல வேலை அது யாரும் எடுக்கல போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா தூசிலாம் இருந்தது. க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து இதை பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பலவரசத்தில் நீங்களும் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா எடுத்தோடனே அந்த பவர் சப்ளை கொடுத்து பார்க்காம உள்ள ஓப்பன் பண்ணி தூசிலாம் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா தூசி பட்டு கூட ஷார்ட் சர்க்யூட் ஆகி இந்த போர்டு வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹீட் சிங்கை கழட்டி அதில் இருக்க தெர்மல் பேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஒரு தெர்மல் பேஸ்ட் போட்டு இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தூசிலாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ரேமை வந்து போட்டுட்டு உள்ள பேட்டரிக்கான ஸ்டிப் வந்து இருக்கும். அதே வந்து பக்காவாக கனெக்ட் பண்ணிட்டு பேக் பேனல் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண கையோட எல்லா ஸ்க்ரூவையும் வந்து பக்காவாக வந்து போட போகிறேன். இப்போ நான் சார்ஜ் போட்டு பார்த்தா நம்மளுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து ஆகுது. இப்போ வந்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேப்டாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு லேப்டாப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுல உள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ எறும்பு வந்து இருந்தது அந்த ஸ்டிக்கரில். எனக்கு தெரிஞ்சு இந்த எறும்புலாம் உள்ள போயிட்டு இந்த போர்டில் ஏதாவது ஃபால்ட் ஏற்படுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த போர்டை வந்து க்ளீன் பண்ணி நான் போட்டு பார்த்தேன். ஆனால் வந்து லைட்லாம் இருந்தது, பட் வந்து டிஸ்பிளே வரல. இந்த போர்டு வந்து ஏதோ ஃபால்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த போர்டை வந்து ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த லேப்டாப்ல வந்து Windows 10 OS வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்து அனுப்பிட்டேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.